ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்தபடியால். யோவான் 12:10. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் யோவான் 11வது அதிகாரத்தில் 2 வசனங்களை தியானிக்க தேவன் உதவி செய்தார். நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுதும் காண்பாய் என்றும் நாம் தியானிக்க உதவி செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா பட்டணத்தில் லாசரு அவர்கள் தங்கியிருந்த அந்த கிராமத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதாவது மரித்து போன லாசருவை அவர் மீண்டும் உயிரோடு எழுப்புகிறார். இதற்கு முன்பதாக இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் அந்த பகுதியில் இருந்த யூதர்கள் இயேசுவோடு கூட முரண்பட்டு அவரை கல்லெறிய அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து இயேசு விலகி அவர் மீண்டும் திரும்பவும் இந்த ஒரு காரியத்திற்காக அவர் அந்த பகுதிக்கு வருகிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவர் இப்படியாக சொல்கிறார், வாரும் நாம் எல்லோரும் சென்று இவரோடு கூட மரிக்கலாம் என்று. அப்படியாக யூதர்கள் அந்த இடத்திற்கு சென்றால் நம்ம எப்படியாவது கொன்று விடுவார்கள் என்ற ஒரு ஐயத்தோடு அவர்கள் அங்கு சென்றார்கள். ஆனால் மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த பெரிய ஒரு அற்புதத்தின் விளைவாக அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, லாசருவின் நிமித்தமாக அநேக யூதர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லோரும் தேவனுக்கு விரோதமாக முரண்பட்ட ஒரு கருத்தை உடையவர்கள். மெசையா வருவார், அவர் எங்களை இரட்சிப்பார், அவர் எங்களை பரலோகராஜ்யம் சேர்த்து கொள்வார், மோசே கொடுத்த தோரா என்கிற அந்த 5 புத்தகங்களை அவர்கள் வாசித்து அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கும்பொழுது எங்களுக்கு பரலோகராஜ்யம் நிச்சயம் என்று இப்படியாக அவர்கள் அந்த நாட்களில் வேற்று விசுவாசங்களை அவர்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையான மெசாயா என்று சொல்லும் பொழுது, உலக இரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் லாசருவினுடைய இந்த காரியத்தின் மூலமாய் அநேக யூதர்கள் இவர்தான் மெசையா என்றும் இவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரிடத்தில் எவ்வளவாய் விசுவாசம் வைத்தார்கள் என்று. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாசருவினுடைய வாழ்க்கையின் மூலமாக புறஜாதி மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உங்கள் மூலமா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற கிரியைகள் மூலமாய் யாராவது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அல்லது நீங்கள் யாராவது சொந்த இரட்சகராய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை நீங்கள் செய்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக அநேகரை நடத்துகிறோம் என்று. லாசருவின் நிமித்தமாக அநேகர் தேவனை அறிந்து கொண்டார்கள். அந்த சமாரிய ஸ்திரீ ஓடி போய் பட்டணத்தில் இருந்த சமாரியர்கள் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை வார்த்தையை கேட்டு அவர்தான் உண்மையான இரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், அன்று அந்த ஒரு ஸ்திரியின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு லாசர் மூலமாய் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும், அதாவது உங்கள் மூலமாய் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறாங்க? அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்தேன், வளர்ந்தேன், அநேக காரியங்களை சம்பாதித்து கொண்டேன் என்பதை விட நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள எந்த விதத்தில் நீங்கள் பயனுள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்பதை உணர்ந்து, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கவில்லை,
ஆண்டவருடைய நாமத்திற்குள்ளாய் யாரையும் கொண்டு வரவில்லை என்றால் இப்பொழுதே இந்த அதிகாலையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என் நிமித்தமாக அநேகரை நான் கொண்டு வந்து உம்முடைய விசுவாசத்திற்குள்ளாக நடத்துவேன் என்று ஒரு வாக்குறுதியை நாம் செய்வோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, லாசரு நிமித்தம் அநேகர் விசுவாசிக்கப்பட்டது போல, அநேக யூதர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு உம்முடைய விசுவாசத்திற்குள் வந்தது போல எங்கள் மூலமாய் என் மூலமாய் அநேகரை நாங்கள் கொண்டு வர பரலோகம் நிரம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.